வணக்க நட்புகள். இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஹெச்பியை எப்படி எங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டிலேயாக போகிறதுக்கு மன்னிக்கவும், என்ன கொஞ்சம் வேலை விஷயமாக போட முடியலை. சரி, இதை என்னென்னு டவுன்லோட் பண்ணிட்டு பார்ப்போம். நீங்கள் கூகுளில் போயிட்டு XAMPP எக்ஸாம்ப் அடிச்சிங்கன்னா இப்படி ஒரு சாஃப்ட்வேர் வரும். இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணால் இந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். லினக்ஸை இதை யூஸ் பண்ணுங்கள். மேக்கண்டா இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இதில் காட்டுறதெல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் உங்களுக்கு இதுக்கான முதல் வெர்ஷன்கள் வேணுமெண்டா நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் முதல்லையான வெர்ஷன்கள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதை ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஃபோல்டருக்கு போனீங்கன்னா எக்ஸாம் டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. எக்ஸாம் ஓகே நெக்ஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எங்கே இன்ஸ்டால் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அப்ளிகேஷனுக்குள்ளே எக்ஸாம் இதுக்குள்ளே டவுன்லோட் ஆக போகுது, இன்ஸ்டால் ஆக போகுது. ஸோ உங்களோட நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வேறு மாதிரி வரலாம். சீக்கில் ப்ரோக்ராம் ஃபைலுக்குள்ள அப்படி வரலாம். எங்கே இது இன்ஸ்டால் ஆகான்றதை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுவோம். இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் நேரம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க. இன்ஸ்டால் ஆகட்டும். எங்களோட கேள்விக்கு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நேம், ஜோன், ஏஜ் 20 இவ்வளோதையும் பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா லான்ச்சில் நிற்கிது. நான் ஃபினிக்ஸை கொடுக்குறேன். ஃபினிக்ஸை கொடுத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகுது. இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டேன்னு அர்த்தம். இதில் நான் செக் பண்ணிக்கொள்கிறேன். local cost / dashboard போக போனீங்கன்னா டேஷ்போர்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்டேஜ் ஓகே இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா லோக்கல் காஸ்ட் இதில் பாருங்கள். லோக்கல் காஸ்ட் / dashboard / அடிச்சுனிங்கன்னா ஓப்பன் பண்ணி இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுது. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கட்டும். இதுண்ட ஓப்பன் அப்ளிகேஷன் ஃபோல்டர்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபோல்டர் ஓப்பன் ஆகிட்டுது. உங்களுக்கு எங்கே அது முதல்ல நான் பார்க்க சொன்னான், ஒரு பாத்துன்னு பார்க்க சொன்னான். அந்த பாத்து எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை இங்கே வந்து திருப்பி எடுக்க கொஞ்சம் எனக்கு கரைச்சலாக இருக்கும். ஸோ நான் அதை கொண்டு வந்து டெஸ்க்டாப்புக்கு அதுண்ட ஷார்ட்கட்டை போடுறேன். ஓகே போட்டோண்டா இந்த ஷார்ட்கட் இங்கே வந்துட்டு. இந்த ஃபைலில் ஷார்ட்கட் டெஸ்க்டாப்புக்கு வந்துட்டு. ஸோ நான் டெஸ்க்டாப்லேயே எனக்கு தேவையானதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் சர்வர்ன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு MySQL சர்வர் ஓஃபில் இருக்கும். இப்படி சிவப்பு கலரில் இருக்கும். நீங்கள் அதுக்கு நேராக வச்சுட்டு இதில் ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த சர்வர் ஸ்டார்ட் ஆகும். தேவையில்லைண்டா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளலாம், தேவையாண்டா ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை Apache சர்வர் இருக்குது. ரெண்டையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே நான் இந்த எக்ஸாமில் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் அவை சொன்ன அசைன்மெண்ட் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். நான் இதை செய்கிறதுக்கு என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் கிளிக் பண்ணுங்கள். ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டை கொண்டு போட்டேன் எக்ஸாம் ஃபைலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா htdos ஒரு ஃபைல் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் நம்பரில் அடித்து இதை பிரிண்ட் பண்ணுறக்கூடிய மாதிரி ஒரு இதுக்கு தான் கோட் எழுதினான். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணி இதில் பாருங்கள் மாற்ற போகிறேன். Perl
வெல்கம் மல்டி லேர்னிங். ஸோ ஓகே, இதை டைப் பண்ணி கொள்ளிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு இதை டைப் பண்ணான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை கிளிக் பண்ணுங்கள், இப்படி ஒரு ஃபைலும். இதில் உங்களுக்கு உங்களோட இண்டெக்ஸ் நம்பரும் உங்களோட ஃபைல் நேமை செலக்ட் பண்ணிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு பிரானா டாட் இந்த முடிக்க பிஹெச்பின்னு முடிக்கணும். சரியா? இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் டேஷ்போர்ட்ன்றதை அழிச்சு போட்டு நான் என்ன பேரில் ஃபைல் திறந்தனோ அந்த பேரை அதில் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆகும் மல்டி லேர்னிங். ஓகே, இது உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். நியூ கிளிக் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த XAMPP ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் MD டொஸ்ன்னு ஃபைல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் நம்பரோட இருக்கிற PHP ஃபைல் இருக்குது. ஸோ நான் இதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இதை நேமை மாற்றிக்கொள்கிறேன். ஹலோன்னு மாற்றிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஹலோ ஒரு ஃபைல் ஒன்று வந்திருக்கு. இதில் நான் அவை தான் அந்த அசைன்மெண்ட் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஜோன் 20 years டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியபிளை கொடுத்துருக்கணும். அதை கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இதை நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி இதில் டைப் பண்ணி வச்சுக்கிறேன் எந்த டீட்டெயில்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் நேம்ன்றதுக்குள்ள ஃபோன் கலரை கொண்டு வந்து ப்ளூவான்னு கொடுத்துட்டு என் பேரை டைப் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஏஜ்ன்றதுக்குள்ள என் ஏஜை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட டேட் ஆஃப் பர்த்ன்றதையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அட்ரஸ்ன்றதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எக்கோ இல்லாட்டி பிரிண்டை யூஸ் பண்ணலாம். நான் எக்கோ யூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் PHP ப்ரோக்ராம் அடிச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் இதில் பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோடிங் எழுதிக்கிறேன். ஸோ இதையே காப்பி பண்ணி நாங்கள் போடுறேன், கலவுக்குள்ளே போடுறேன். ஸோ போட்டாச்சு. போட்டுட்டு Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ எங்கே போட்டேன் நான் ஹலோவுக்கு போனேன். ஸோ இதை அழிச்சிட்டு கலோன்னு அடிச்சிங்கன்னா அதே சொன்ன மாதிரி இதில் பிரிண்ட் ஆகுது. இது முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இதை எப்படி சப்மிட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட எங்கே இருக்கிற எந்த ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் நான் டெஸ்க்டாப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் எங்கே போட்டிங்களோ அங்கே போய்க்கொள்ளுங்க. XAMPP ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா HT ஒரு ஃபைல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச ப்ராஜெக்ட் எது நான் செஞ்ச இதாண்டா ஹலோ ஃபைல். நீங்கள் இந்த ஃபைலை அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும் காணும். இது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.